அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதான் 2024 ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். லாங் வீடியோஸே வர மாட்டேதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 day பிஃபோர் தான் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சீக்கிரமா டைமுக்கு எடிட் பண்ணி கொடுக்கவும் முடியல. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா லாங் வீடியோஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி டைமுக்கு அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் சுகூர் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இஃப்தார் vlog எடுத்து வச்சிருக்கேன். ஈவன் டே இன் மை லைஃப் கூட எடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்க எல்லாத்துக்காகவும் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாதாம் பிசினை மொத்தமா ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தேவைக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சில நேரங்களில் பாதாம் பிசின் ஊற வைக்க மறந்துடுவேன். அது டைமுக்கு ஊறவும் செய்யாது. அதனால முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சாக்லேட்ல டிப் பண்ண நட்ஸ் இது ஸ்டோர் பாட் தான். வாங்கிட்டு கொஞ்சத்தை எடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ அது ரெண்டையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வாட்ரூபை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுலேருந்து பழைய ட்ரெஸ்லாம் இருக்கும்ல பத்தாதது அது எல்லாத்தையும் தனியாக பிரித்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு நமக்கு தேவைப்படுற ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து திரும்ப எடுத்து உள்ளே வைக்கணும். ஐதானொட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் தான் மடித்து வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கூடைக்குள்ள அமைக்க வச்சுட்டு இருக்கான். இதை மறந்து விளையாட போனதுக்கப்புறம் திரும்பவும் நான் அது எல்லாத்தையும் எடுத்து மடித்து உள்ள தூக்கி வைக்கணும். வாட்ரூப் கிளீனிங்கை முடிச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்திருந்த நட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருந்தேன். அதை எல்லாத்தையும் அதை இடத்துல எடுத்து வச்சிடலான்னு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். ஒரு கண்டெய்னர் 89 rupees என்னமோ வாங்கினேன். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதனால ஒரு நட்ஸையும் ஒரு கண்டெய்னர்ல போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறோம். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பாதாமும் அத்திப்பழமும் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கேன். மற்ற எல்லாமே கம்மியாக வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும். அப்புறம் டேங்க் வாங்கியிருந்தேன். அதையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் ஏர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜை இப்போ தான் ரீசெண்டாக டீப் கிளீன் பண்ணியிருந்தோம். அதனால லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே கண்டெய்னர்ஸை அடுக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த கண்டெய்னர்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கினது. இப்போ எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு பாதாமும் டேட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டேட்ஸ்லேருந்து கொட்டையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த பாதாம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ரொம்பவே ஹெல்தி. அதே டைமில் இந்த கொட்டையை எடுத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். உள்ள கிறிஸ்பியாக இருக்கும், வெளில சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 15-20 கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தீர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் ரெடி பண்ணி வைக்கணும். மொத்தமாக 30 ரெடி பண்ணி வைக்க முடியாதுன்றனால கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. தீர்ந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ல. அதனால தான் இப்போ தேவைக்கு ரெடி பண்ணியாச்சு. ஏர்டைட்டில் போட்டு அப்படியே உள்ள தூக்கியும் வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சி வைக்கிறது தான். ஏன்னா ஜராருக்கு ஸ்கூல் இருக்குது. காலைல நோன்பு வச்சுருப்போம், எந்திரிச்சு சமைக்கணுமா அப்படின்னு இருக்கும். இட்லி மாவு இருந்துச்சுன்னா தோசை இட்லின்னு எனத்தையாவது ஊற்றி அவனுக்கு இருக்கிற கிரேவி இருக்கும்ல நம்ம சகருக்கு சமைச்சது அதை வச்சு கொடுத்துருவேன். அதனால் இட்லி மாவு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவை அரைச்சும் முடிச்சாச்சு. அதை புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியது தான். சந்தைக்கு காய் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஆனால் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகாது நோம்பு டைமில். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம நான்வெஜ் தான் அடிக்கடி எடுப்போம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் லெமன் இந்த மாதிரி தேவைப்படும்ல. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்றையும் க்ளீன் பண்ணி அது பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையும் ஈஸியாக முடிச்சாச்சு. அப்புறமா வீட்டில் இருந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் துவைச்சிடலாம் அப்படின்னு பெட்ஷீட்டு பில்லோ கவர்னு அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரவுண்டுக்கு மேலே துணி துவைக்க வேண்டியிருந்துச்சு. எல்லாமே துவைச்சு காய போட்டாச்சு. இது வரைக்கும் ஈஸியாக தெரியும். ஆனால் காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை எடுத்து மடிச்சு வாட்டர்ல வைக்கணும்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த வேலையை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காய போடுறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வெயில் நேரத்தில் அடிக்கடி பண்ண முடியாது நோன்பு வச்சுக்கிட்டு. அதனால என்ன இருக்குது என்ன மாவு இல்லை அப்படின்னு பார்த்து அரிசி மாவு இல்லாமல் இருந்துச்சு. அதனால அரிசியை கழுவி காய போட்டிருக்கேன். காஞ்சதுக்கு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியது தான். மிளகாத்தூள் கோதுமையும் கூட அரைச்சிருந்தேன். வீடை துடைக்கணும். அதனால கடந்த மேட் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக துவைச்சு போட்டுடலாம் அப்படின்னு ஒரே ரவுண்டில் துவைச்சு இப்போ காய போட்டிருக்கேன். நல்ல வெயிலில் போட்டோம்னா தான் இதெல்லாம் சீக்கிரமாக காயும். அதே டைமில் எந்த ஸ்மெல்லும் வராது. வாங்கிட்டு வந்திருந்தா இஞ்சி பூண்டு லெமன் சின்ன வெங்காயம்லாம் அப்படியே வைக்க முடியாது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும்லாம் உரிச்சு வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் உரிச்ச வெங்காயமே வைக்கக்கூடாது தான். பட் தேவைக்கு கொஞ்சோண்டு மட்டும் உரிச்சு வச்சுக்கலாம். நாளைக்கு நாளை கழிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு உப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரே கண்டெய்னரில் வைக்காதீங்க. ஸ்மெல்லு போயிடும். அடிக்கடி திறந்தோம்னா 2 கண்டெய்னரில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஜன்னலில் போட்டிருந்த கொசு வலை எல்லாமே நல்ல தூசியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கலட்டி துவைக்க போட்டுட்டு அந்த ஜன்னல் உள்ளேயுமே தூசிலாம் தட்டிட்டு வீடு ஃபுல்லாகவே தூசி தட்ட வேண்டி இருந்துச்சு. அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம்.
நல்லா தூசி தட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட்டிட்டு வீட்டை மாப் பண்ணி விட்டோம்னா நீட்டாகி போயிடும். ஃபேன்லாம் கூட டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெட்டு கவருமே வந்து வேற போட்டுடலாம் அப்படின்னு தூசிலாம் தட்டி முடிச்சு கூட்டினதுக்கு அப்புறமா வேற பெட் கவர் போட்டு பில்லோஸ்க்குமே வேற வேற கவர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாப் பண்ண வேண்டியதுதான். வீடு ஃபுல்லாகவே மாப் பண்ணி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், வீடே க்ளீன் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரூமா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 or 2 weeks பிஃபோரே எப்பயுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் வந்து என்னால் சுத்தமாக முடியல, டைமே கிடைக்கல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான் சொல்லணும். அறக்க பறக்க பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு 1 or 2 daysல. ஆனால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியும் முடிச்சாச்சு. ஐதான கீழே இறக்கி விட முடியாதுன்ற அளவுக்கு இடுப்புலேயே உட்காந்துருந்தேன். சில நேரங்களில் தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், மாமா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டு வாசலுமே தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா அலசி விட்டாச்சு. ஓரளவுக்கு வீடே க்ளீன் ஆயிருச்சு ரமதானுக்கு. சாம்பாருக்கு இன்னைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, என்ன வெஞ்சனம் வைக்கிறதுன்னு தேடுறதே பெரிய வேலையா இருக்கும் நமக்கு. ஆனால் வீட்டில் கொஞ்சம் கருவாடு வச்சிருந்தேன்னா சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு கருவாடை பொரிக்கிறது, தொக்கு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிட்டோம்னா சுருக்குன்னு இருக்கும். சகருமே திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் வந்துடும். நெய் மீனில் முள்ளு இல்லாத கருவாடு கொஞ்சம், நெத்திலி கருவாடு, அப்புறம் இந்த சின்ன குன்னி கருவாடு, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு பக்கோடா கடைக்கு வந்தாச்சு. பக்கோடா, காராச்சேவு, அதுக்கப்புறம் தூள் பஜ்ஜிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதையுமே வந்து வெஞ்சனத்துக்கு தொட்டுக்கிடலாம். சம்டைம்ஸ் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற டைம்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதெல்லாம் வாங்கிட்டு பழ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு. பழங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு என்ன தேவைப்படுமோ அவ்வளோதான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. இஃப்தார் டைமில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம், டெசர்ட்டோ ஜூஸோ மில்க் ஷேக்னு என்னனாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதனால ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதில் என்னெல்லாம் வச்சு சாப்பிடலாம், என்னெல்லாம் உடனே சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தான் வச்சுருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்றத லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலான்றனால ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய சப்போட்டா வாங்கியிருந்தேன். ஆனால் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, நல்லாவே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வாங்கிட்டு வந்த பக்கோடா, அந்த காராச்சேவ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சாச்சு. தேவைக்கு எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் கருவாடு, நெய் மீன் கருவாடெல்லாம் பொரிச்சிட்டு சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு தான் வாங்கினேன்னு. இதை அப்படியே கவர்லேருந்து பிரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன் வீட்டிலேயே, கெட்டியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் என்னெல்லாம் பலசரக்கு ஐட்டம் இல்லையோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். சாப்பாட்டு அரிசி, எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், அப்புறம் கடுகு எண்ணெய், இதெல்லாம் வாங்கியாச்சு. ஐதானுக்கு தேவைப்படுற பேம்பர்ஸு, வைப்ஸு, செர்லக்கு, பால் பவுடர்லாம் கூட வாங்கியிருந்தேன். ரமதான் டைமில் இது இருக்கா இல்லையான்றதெல்லாம் கவனிக்க மாட்டோம். திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது வேற ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனால தான் மொத்தமாக வாங்கி வச்சிருக்கேன். நானும் ஃபீட் பண்ணுறேன், அதே டைமில் பால் பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்த அந்த லெமன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு சமையல் பண்ணும்போது. தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஜூஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க லெமன் ஜூஸ், முட்டை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து அடிக்காச்சு. கொஞ்சம் பலசரக்கு ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே அதாவது கண்டெய்னரில் போட்டு அந்த கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஒரே இதாக கிச்சன் ஷெல்ஃப் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோன்னு அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மிளகாய் தூள்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் போட்டு பக்கமாக வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு தேங்காய் உடச்சி எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பெரிய வேலை. அதனால் அதை மட்டும் சிலுசிலாக நறுக்கி ஃப்ரீசரில் தூக்கி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அரைச்சிடலான்னு அதையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். மிளகு ஜீரக பொடி எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா சுக்கா பண்ணுறதுக்கு, மிளகு கறி பண்ணுறதுக்கு, முட்டைக்கு போடுறதுக்கெலாம் கூட அதிகமாக தேவைப்படும். அந்நேரம் வந்து உட்காந்து அரைச்சிட்டு இருக்க முடியாது. அதனாலேயே மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு உப்புலாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. இதை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிறலாம், பயங்கர வாசனையாக இருக்கும். அடுத்ததாக கடல் பாசி வந்து நம்மளுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு நேரம் எங்களுக்கு அந்த கடல் பாசி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும், பொதுன்னு சூப்பராக வந்துடும். அதனால் அதையும் பவுட்ரு பண்ணி அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். எல்லாமே நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா திரும்ப வேணும் அப்படின்னா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிடலாம். 1 மாதத்துக்கு ஃபுல்லாக நான் வந்து இந்த தடவை அரைச்சி வைக்கல. புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை அப்படியே விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் வடிச்சு எடுத்துக்கிடலாம். அந்த சக்கை எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு தடவை வடிச்சதுக்கு அப்புறமா 2 தடவை தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வடிச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அப்படியே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்படி திக்காகிக்கிட்டே வரும். நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, மீன் குழம்பு, என்ன புளி யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த பேஸ்ட்டையே சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக பஜ்ஜி பவுடர் ரெடி பண்ணேன். இவ்வளோதான் என்னோட ப்ரிப்பரேஷன். இது எல்லாம் தான் பண்ணி வச்சிருந்தேன் இந்த வருஷத்துக்கு. இந்த ட்ரெஸ்ஸு மியா பொட்டிக் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன்.
இவங்க கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, அபயா, ஹிஜாப்ஸ், ஜுவல்லரிஸு, அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மியா போட்டிக் ட்ரை பண்ணி பாருங்க. ரமதானுக்காகவே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், காம்போ ஆஃபர்லாம் கூட போட்டுருக்காங்க. இப்போ நீங்க பல்கா எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கும் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. இந்தியா முழுக்க ஃப்ரீ டெலிவரியே பண்ணிடுறாங்க. கஸ்டமைஸ்ட் அபயாஸ், ஃபாரின் அபயாஸ்லாம் பார்க்கறதுக்கு மறந்துடாம இவங்க போய் செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணுங்க.